குட் மார்னிங் ஆல், ஹாப்பி மண்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் கதம்ப சாம்பார். அதுக்கு ஒரு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கருத்து போய்டுன்றதுனால. வெங்காயம், முருங்கைக்காய், சௌச்சௌ, கேரட்டு, இந்த எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் பொடி போட்டுடலாம். வேக வைக்கும்போது 1/2 டம்ளர் போட்டிருக்கேன் நான். பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி விட்டு காயை வதக்கிட்டு சாம்பார் பண்ணலாம். கடுகு தாளிச்சு விட்டுட்டு காயெல்லாம் போட்டேன். இப்போ தண்ணியை விட்றேன். தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் புளி தண்ணி விட்டு உப்பு சாம்பார் பொடி போடலாம். புளி தண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் கொதிச்சோடனே உப்பு சாம்பார் பொடி போடலாம். உப்பு சாம்பார் பொடி போட்டேன். அதில் கொதிச்சோடனே சாம்பார் பொடியோட அந்த வாசனை போனோடனே வேக வச்ச பருப்பை போட வேண்டியதான். தண்ணி கொதிச்சோடனே வேக வச்ச பருப்பை போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு சிட்டிக்காய் சக்கரை டேஸ்ட்டு போட்டிருக்கேன். இதில் கொதிச்ச உடனே மேலே கொத்தமல்லி தூவி. சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி எடுத்து இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கிறிஸ்பி தோசையோட